ஹலோ கைஸ், 1849ஆம் ஆண்டு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்தபோது பிரிட்டிஷ் சீக்கியர்களை போர்ல தோற்கடிச்சாங்க. அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் டலௌசி ஒரு 11 வயது சீக்கிய சிறுவன் கிட்ட மிகவும் விலை உயர்ந்த ஒரு வைரத்தை விக்டோரியா மகாராணியிடம் ஒப்படைக்க சொன்னாரு. இந்த வைரம் வேற எதுவும் இல்ல, அது பிரபலமான கோஹினூர் வைரம் தான். இந்த சிறுவனும் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவரு பஞ்சாபின் மகாராஜான்னு அழைக்கப்படும் இளவரசர் துலீப் சிங். இவர் தான் இந்தியாவின் சீக்கிய பேரரசின் கடைசி ஆட்சியாளராக இருந்தாரு. அதே ஆண்டு இந்த வைரம் கப்பல்ல 6700 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு லண்டனுக்கு போய் சென்றது. ஆரம்பத்துல இந்தியாவிலிருந்து இந்த வைரம் பல்வேறு மன்னர்கள் கைமாறி கடைசியா பிரிட்டிஷ் வசம் போய் சேர்ந்தது. இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் கொள்ளையடிச்சுக்கிட்டு போன செல்வங்களின் மொத்த மதிப்பு மட்டும் சுமார் 3700 லட்சம் கோடி. இதுல இந்த கோஹினூர் வைரமும் ஒண்ணு. ஆனா இந்த கோஹினூர் வைரத்துக்கு ஒரு பயங்கரமான சாபம் மற்றும் மூட நம்பிக்கை இருப்பதாக நம்பப்படுது. அது என்னன்னா, இந்த வைரத்தை வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தையே சொந்தமாக்கி கொள்வாங்க. ஆனா அந்த வைரத்தின் அனைத்து துரதிர்ஷ்டங்களையும் பெறுவாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா வரலாற்றுல கோஹினூர் வைரத்தை வச்சிருந்த ஒவ்வொரு நபரும் இரத்த கிளறி, வன்முறை மற்றும் துரோகங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. The Kohinoor is one of the largest clear-cut diamonds. He who owns this diamond will own the world, but will also know all its misfortunes. Only God or woman can wear it with impunity. அப்படின்னா கோஹினூர் வைரம் உண்மையாகவே ஒரு சபிக்கப்பட்ட வைரமா? கோஹினூர் வைரத்தின் விரிவான வரலாற்றை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கோஹினூர் வைரத்தின் வரலாற்றை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு தேதிக்கு ஆந்திரா மாநிலம்ல உள்ள குண்டூர் மாவட்டம் 13ஆம் நூற்றாண்டுல கிங்டம் ஆஃப் கோல்கொண்டாவுக்கு கீழே இருந்தது மற்றும் கிருஷ்ணா நதி இந்த பகுதி வழியா போய்கிட்டு இருந்தது. அன்றைய காலத்துல இந்த பகுதியை காக்கத்தியா டைனாஸ்டி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மற்றும் உலகிலேயே வைரங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரே பகுதி இந்த கோல்கொண்டா பகுதி மட்டுமே. கிருஷ்ணா நதியை ஒட்டி ஒரு குழு இந்த பகுதியில சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப தனித்துவமான ஒரு வைரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கோஹினூர் வைரம். இந்த கோஹினூர் வைரத்தை வெட்டி எடுத்தவங்க அவங்களுக்கு சன்மானம் கிடைக்கணும்னு அப்போதைய கோல்கொண்டா பகுதியை ஆண்டு வந்த காக்கத்திய மன்னனான கணபதி தேவாவிடம் இந்த வைரத்தை கொடுத்தாங்க. சுமார் 793 கேரட், அதாவது 158.6 கிராம் எடை உடைய இந்த வைரத்தை பார்த்த அனைவரும் வியந்து போனாங்க. அப்போது அந்த மன்னரின் அரசவையில் இருந்த ஜோதிடர், இந்த வைரம் எவன் ஒருவனின் கைகளில் உள்ளதோ அவன் இந்த உலகத்தையே சொந்தமாக்கி கொள்வான், அவனுடைய பதவிக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும்னு சொன்னாரு. அதுல இருந்து இந்த வைரம் ஒரு சபிக்கப்பட்ட வைரமாக பேசப்பட்டு வந்தது. இதனால அச்சமடைந்த காக்கத்தியா மன்னன் கணபதி தேவா இந்த கோஹினூர் வைரத்தை வாரங்கல் பகுதியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தானமாக வழங்கினாரு. இந்த வைரமும் அம்மனின் இடது கண்ணாக பதிக்கப்பட்டது. அடுத்து பல ஆண்டுகளுக்கு காக்கத்தியா பேரரசு கோஹினூர் வைரத்தை வச்சிருந்த போது அவங்களுடைய செல்வம், அதிகாரம், பணம், துறைமுகங்கள், வலுவான நிர்வாகம்னு எல்லாமே உச்சத்துல இருந்தது. தூரத்திலிருந்து கூட இவங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியல. ஆனா சிறிது காலத்துக்கு பிறகு, அதாவது 1323ஆம் ஆண்டு டெல்லி சுல்தான் ஆகிய அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மலிக் கஃபூர் வாரங்கல் மீது படையெடுத்த போது அங்க இருந்த தங்க காசுகள், நகைகளோடு சேர்த்து இந்த கோஹினூர் வைரத்தையும் டெல்லிக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு போய் அலாவுதீன் கில்ஜியிடம் ஒப்படைச்சாரு. அதன் பிறகு இந்த வைரத்தை அலாவுதீன் டெல்லி மக்களுக்கு காட்சிப்படுத்தினாரு. ஆனா முன்பு இந்த வைரத்தை யார் வச்சிருந்தாங்களோ அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு முன்பு காக்கத்திய வம்சத்தின் ஜோதிடர் கூறியது போலவே அடுத்த சில மாதங்களிலேயே அலாவுதீன் கில்ஜி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாரு. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மலிக் கஃபூர் கில்ஜியின் வாரிசுகளை கொன்று அவரும் இறந்து போனாரு. இப்படி தொடர்ச்சியா பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கில்ஜியின் மொத்த வம்சமும் சரிந்தது. அலாவுதீன் கில்ஜியின் இறப்புக்கும் அவருடைய வம்சம் அழிஞ்சதுக்கும் இந்த சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரம் தான் காரணம்னு இன்று வரைக்கும் நம்பப்படுது. இதன் பிறகு இந்த வைரம் துக்ளக் டைனாஸ்டி, சையத் டைனாஸ்டின்னு கைமாறி லோதி டைனாஸ்டி கிட்ட போய் சேர்ந்தது. இதனால இந்த கோஹினூர் வைரம் உண்மையாகவே ஒரு சபிக்கப்பட்ட கல்லுன்னு நம்பினாங்க. 1526ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் பாபர் மற்றும் அவருடைய மகன் ஹுமாயூன் பானிபட் போரின் மூலம் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு கோஹினூர் வைரத்தை கைப்பற்றினாங்க. இந்த வைரம் பாபரின் பயோகிராஃபியான பாபர் நாமாங்கிற நூலில் பாபரின் வைரம்னு குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஏன்னா அந்த நேரத்துல இதுக்கு கோஹினூர் வைரம்ங்கிற பேர் வைக்கப்படல. அது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் ஒரு நாள் உணவிற்கு ஆகும் தொகைதான் இந்த வைரத்தின் மதிப்புன்னு இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கோஹினூர் வைரத்தை இன்னும் பளபளப்பாக்க மாற்ற நினைத்த பாபர் இந்த வைரத்தை பட்டை தீட்டுவதற்காக ஒரு பொற்கொள்ளன் கிட்ட கொடுத்தாரு. இந்த வைரம் அந்த பொற்கொள்ளன் கைக்கு போனதும் 793 கேரட்டாக இருந்த கோஹினூர் வைரம் 186 கேரட்டாக குறைந்தது. கிட்டத்தட்ட 600 கேரட், அதாவது 120 கிராம் வைரம் சேதாரமானது. அப்போதும் இந்த வைரம் மதிப்புமிக்க ஒன்றாக தான் இருந்தது. 1530ஆம் ஆண்டு போல பாபர் இறந்து போனாரு. இவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்தாரு. இந்த காலகட்டத்தில் முகலாய பேரரசும் பலவீனமாக இருந்தது. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஷேர்ஷா சூரி ஹுமாயூனை தாக்கினாரு. ஆனா ஹுமாயூன் இந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு பெர்ஷியா, அதாவது இன்றைய ஈரானுக்கு தப்பிச்சு போனாரு. அங்க பெர்ஷியாவை ஆட்சி செஞ்ச ஷா தமாசப் கிட்ட இந்த வைரத்தை ஒப்படைச்சு தான் உயிரை காப்பாற்றும்படி சொன்னாரு. இதன் பின்னர் 1544ஆம் ஆண்டு ஷா தமாசப் இந்த வைரத்தை அப்போதைய டெல்லி சுல்தான் ஆகிய புரான் நிசாம் ஷாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. இப்படி இந்தியாவை விட்டு வெளியே போன வைரம் திரும்பி இந்தியாவுக்கு திரும்பியது. இப்படி இந்த வைரம் பல கைகள் மாறி 1656ஆம் ஆண்டு மன்னர் ஷாஜகான் கைக்கு சென்றது. அவர் இந்த வைரத்தை தன்னுடைய தங்கம் மற்றும் ரத்தின கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனத்துல பொருத்தினாரு. ஷாஜகானின் இந்த சிம்மாசனத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 4 தாஜ்மஹால்களை கட்டுமாகும் செலவின் மதிப்பு. ஷாஜகானை தொடர்ந்து அவருடைய மகன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா இவர் ஷாஜகானின் இந்த சிம்மாசனத்துல உட்கார மறுத்துட்டாரு. இதனாலதான் அவுரங்கசீப் மிக நீண்ட காலம் முகலாய பேரரசராக இருந்ததாக சொல்லப்படுது. இவருக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச பல முகலாய மன்னர்களுக்கு பிறகு இந்த கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் முகமது ஷாங்கிற முகலாய மன்னனிடம் இருந்தது. இந்த சமயத்துல முகலாய பேரரசு மிகவும் பலம் குன்றிய நிலையில இருந்தது. இதை அறிந்த பார்சிக மன்னனான நாதர் ஷா 1738ஆம் ஆண்டு முகலாயர்களின் தலைநகரமான டெல்லி மீது படையெடுத்தாரு. நாதிர் ஷா மன்னரிடம் வெறும் 50,000 படை வீரர்கள் தான் இருந்தாங்க. முகமது ஷாவிடம் சுமார் 10 லட்சம் படை வீரர்கள் இருந்தாங்க. இவர்கிட்ட ஏன் இவ்வளவு போர் வீரர்கள் இருந்தாங்கன்னா, நாதிர் ஷா தான் மீது படையெடுத்து வருவதை அறிந்து அச்சமடைந்த முகமது ஷா தன்னுடைய ராணுவ படைகளில் நிறைய பொதுமக்கள், நடன மற்றும் ஓவிய கலைஞர்கள், புலவர்கள் ஆகியோரை வலுக்கட்டாயமாக சேர்த்தாரு. முகமது ஷாவின் இந்த முட்டாள்தனமான செயலால் டெல்லியில ரத்த ஆறு ஓடியது. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. இதன் பிறகு நாதிர் ஷா அங்கிருந்து செல்வங்கள் அனைத்தையும் கொள்ளையடிச்சாரு. அந்த செல்வங்கள் அனைத்தையும் 4000 ஒட்டகங்கள், 12,000 குதிரைகள், 700 யானைகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டது. அதன் மதிப்பு அந்த காலகட்டத்திலேயே சுமார் 70 கோடிக்கும் மேலன்னு சொல்லப்படுது. அப்படின்னா அதன் இன்றைய மதிப்பு சுமார் 1,50,000 கோடி ரூபாய். இப்படி நாதிர் ஷா கொள்ளையடிச்சுக்கிட்டு போன பொருட்கள்ல கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட ஷாஜகானின் மயில் சிம்மாசனமும் ஒன்று. அந்த மயில் சிம்மாசனத்தில் இருந்த வைரத்தின் பிரகாசமான தோற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட நாதிர் ஷா அதுக்கு முதல்ல கோஹினூருங்கிற பேரை வச்சாரு. கோஹினூர்னா பார்சிக மொழியில மவுண்டன் ஆஃப் லைட்னு அர்த்தம். மறுபடியும் கோஹினூர் வைரம் இந்தியாவை விட்டு பெர்ஷியாவுக்கு போனது. அதன் பிறகு நாதிர் ஷாவின் கெட்ட நேரம் ஆரம்பமானது. அவரு கொள்ளையடிச்சுக்கிட்டு போன செல்வங்களை எல்லாம் அவருடைய சொந்த படை வீரர்களே அவரை கொன்று செல்வங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. அதுவும் குறிப்பா அவருடைய படை தளபதியான அகமது ஷா துரானி இந்த கோஹினூர் வைரத்தை எடுத்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் போய் துரானி எம்பரை உருவாக்கினாரு. இப்போ கோஹினூர் வைரம் பெர்ஷியாவை விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போனது. நாதிர் ஷாவின் இந்த இறப்புக்கு சபிக்கப்பட்ட இந்த கோஹினூர் வைரம் தான் காரணம்னு எல்லாராலும் நம்பப்பட்டது. அதே போல வைரத்தை வச்சிருந்த நாதிர் ஷாவின் படைத்தளபதியான அகமது ஷா துரானி சில நாட்கள்லேயே அவருடைய முகம் முழுவதும் கட்டிகள் ஏற்பட்டு அவரு தன்னுடைய முகத்தை இரும்பு முக கவசத்தை வச்சு மூடினாரு. அவருடைய இந்த நிலைக்கும் கோஹினூர் வைரத்தின் சாபம் தான் காரணம்னு எல்லாராலையும் பேசப்பட்டது. அகமது ஷா துரானிக்கு பிறகு இந்த வைரம் அவரின் பேரன் ஷா சுஜா துரானியின் கைகளுக்கு போனது. இந்த நிலையில 1813ஆம் ஆண்டு ஷா சுஜா துரானி தனது உறவினர்களுடன் ஏற்பட்ட மோதலின் காரணமாக ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபுல் நகரை விட்டு வெளியேறி பஞ்சாப் பகுதியில் வந்து தஞ்சம் அடைஞ்சாரு. அப்போது பஞ்சாபை ஆண்டு வந்த ரஞ்சித் சிங் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அதற்கு பரிசாக ஷா சுஜா துரானி தன் கைகளில் இருந்த இந்த கோஹினூர் வைரத்தை ரஞ்சித் சிங்குக்கு கொடுத்தாரு. 1830ஆம் ஆண்டு போல இந்தியாவில் பிரிட்டிஷின் செல்வாக்கு படிப்படியா வளர தொடங்கியது மற்றும் பிரிட்டிஷ் சிக் எம்பையரின் செல்வங்கள் மீது அதிக ஆசை வச்சிருந்தாங்க. 1839ஆம் ஆண்டு ரஞ்சித் சிங் மரணமடைந்த பிறகு அவருடைய மகன்களுக்கு இடையில அதிகார போட்டி நடந்தது. இந்த பிரச்சனையில 3 மூத்த மகன்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டாங்க. இறுதியா வெறும் 5 வயது மட்டுமே நிரம்பிய துலீப் சிங் அரியானையை ஏறினாரு. இவர் தான் கோஹினூர் வைரத்தை வச்சிருந்த கடைசி இந்திய மன்னர் ஆவாரு. 5 வயது நிரம்பிய துலீப் சிங் அரியானையில இருந்தாலும் அவருடைய தாய் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டாங்க.
இதுதான் சரியான நேரம்னு புரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் 1845ஆம் ஆண்டு சிக் எம்பையரை தாக்கி பஞ்சாபை கைப்பற்றியது. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 7 வயதான துலீப் சிங்கை லாகூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வைத்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி பஞ்சாப் பகுதி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. கோஹினூர் வைரத்தையும் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றியது. ஆனா கோஹினூர் வைரத்துடைய சாபம் பிரிட்டிஷையும் விட்டு வைக்கலன்னு தான் சொல்லணும். 1850ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கோஹினூர் வைரத்தை லண்டனுக்கு கொண்டு போன போது கப்பல்ல இருந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வாந்தி, மயக்கம், கால்ரா என கடுமையான நோயாளியும் பயங்கரமான புயல்னாலையும் அவதிப்பட்டதாக சொல்லப்படுது. இறுதியா இந்த வைரம் இங்கிலாந்து கொண்டு வரப்பட்டு தி கிரேட் எக்ஸிபிஷனுங்கிற பேர்ல பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. ஆனா அதன் பளபளப்பு இல்லாத, பட்டை தீட்டப்படாத தோற்றத்தை பார்த்து பலரும் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இதனால விக்டோரியா மகாராணியின் கணவர் பிரின்ஸ் ஆல்பர்ட் வைரத்தை பட்டை தீட்ட உத்தரவிட்டாரு. கோஹினூர் வைரத்தை பட்டை தீட்டும் பொறுப்பு கோஸ்டர் டைமண்ட்ஸ்ங்கிற நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டது. 38 நாட்கள் நடைபெற்ற இந்த வேலையில இந்த வைரம் 186 கேரட்ல இருந்து 105.6 கேரட்டாக, அதாவது 21.12 கிராமாக குறைந்தது. இதன் பிறகு இந்த வைரம் ராணி விக்டோரியா மகாராணியிடம் போய் சேர்ந்தது. ராணி எல்லோரும் கேட்பது போல இதன் மதிப்பை பற்றி கேட்காம அதன் வரலாற்றை பத்தி விசாரிக்க சொன்னாங்க. அவங்களுடைய ஆணைப்படி கோஹினூர் வைரத்தின் வரலாற்றை ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் கோஹினூர் வைரம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட வைரம்னும், அதை வச்சிருந்த மன்னர்கள் அனைவரும் ஒண்ணு அவங்களுடைய பதவியை இழந்ததாகவும் அவர்களின் உயிர் பறிபோனதாகவும், அப்படி இல்லைன்னா அதை வைத்திருந்தவர்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டதாகவும் அந்த ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதே சமயம் அந்த கோஹினூர் வைரத்தை ஒரு பெண் வைத்திருந்தாலோ இல்ல கடவுள்கிட்ட இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு அவங்க ராணியிடம் சொன்னாங்க. இதனால பிரிட்டிஷ் இந்த சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அதை பெண்கள் மட்டும்தான் அணிய வேண்டும்னு முடிவு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து ராணி விக்டோரியாவிடம் வழங்கப்பட்ட கோஹினூர் வைரம் ராணியின் கிரீடத்துல பொருந்தும்படி வெட்டி அதுல பதிக்கப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அவரது மூத்த மகன் 7ஆம் எட்வர்ட் மன்னரின் மனைவி ராணி அலெக்சாண்ட்ரியாவின் கிரீடத்திலும், விக்டோரியாவின் மன்னரான 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் மனைவி 1ஆம் எலிசபெத்தின் கிரீடத்திலும், அதன் பிறகு 2ஆம் எலிசபெத்தின் கிரீடத்திலும் இந்த கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்டது. இன்று இந்த வைரம் லண்டனில் உள்ள அரசு குடும்பத்திற்கு சொந்தமான அருங்காட்சியகத்தில் கோஹினூர் வைரம் வைக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளை பிரிட்டிஷ் ஆட்சி செய்த போது அந்த நாடுகளிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களும் இந்த அருங்காட்சியகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை திரும்பி பெறுமாறு மக்கள் அனைவரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பிரதமராக இருந்த போது இந்த கோஹினூர் வைரத்தை மீட்டு எடுக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அது எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. இதன் பிறகு கடந்த 2010ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை தந்த அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமரான டேவிட் கேமரூன் கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு திட்டவட்டமா தெரிவிச்சாரு. ஆனா பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் போது கொண்டு வந்த பொருட்களை ஒவ்வொரு நாட்டிற்கும் திரும்பி கொடுத்தா அரசு குடும்பத்திற்கு சேர்ந்த அருங்காட்சியகத்துல எந்த ஒரு பொருளும் இருக்காதுன்னு அவர் சொன்னாரு. இன்று இந்த கோஹினூர் வைரத்தை இந்தியா மட்டும் இல்ல, பாகிஸ்தான், பிரிட்டன், ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வருது. இந்த கோஹினூர் வைரம் திரும்பி நம்ம இந்தியாவுக்கு திரும்புமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். கோஹினூர் வைரம் திரும்பி இந்தியா வரணும் இல்ல வரக்கூடாது, உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.